வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம கோகுலாஷ்டமிக்கான பட்சணம் ரெசிபிஸ், அதாவது பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு உப்பு சீடை பண்ண போறோம். இந்த உப்பு சீடை எல்லாருக்குமே பிடிக்கும். இது பார்க்கறதுக்கும் முத்து முத்தா அழகா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், இந்த உப்பு சீடை எண்ணெயில போட்டதுமே வெடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயம் எதுவும் இல்லாம இன்னைக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி வெடிக்காம நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான உப்பு சீடை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அளவுகள், இந்த ப்ரொசீஜர், இந்த உப்பு சீடை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருவோம். கடைசியில நம்ம என்னென்ன விஷயங்கள் கேர் எடுத்தா இந்த சீடை வெடிக்காம இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, வெடிக்காம நல்ல டேஸ்டியா மொறுமொறுன்னு இந்த உப்பு சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உப்பு சீடைக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப்பு பதப்படுத்தின அரிசி மாவு, உளுத்த மாவு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் எள்ளு, நல்ல கல்லெல்லாம் இல்லாம நீட்டா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். இந்த தேங்காயிலையும் இந்த நாறு ஓடு எதுவும் இல்லாம பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னா சீடை வெடிக்காம வரும். பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில போட்டு நல்லா அப்படி கலந்துட்டு அந்த தண்ணியை மட்டும் விட்டுக்கலாம். சில சமயம் பெருங்காயத்துல கூட ஏதாவது சின்ன கல் வரலாம். அதனால நான் இந்த மாதிரி எப்பயுமே தண்ணியில கலந்து சேர்ப்பேன். இது வாசனையாவும் இருக்கும், நமக்கு வெடிக்காமையும் வரும். தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிட்டோம்னா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துப்போம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில வச்சுட்டு அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை இந்த மாதிரி கையால் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேர்த்திருக்கிற வெண்ணெய் எல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணியை விட்டு சாஃப்டான மாவா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சிருக்கேன். அப்பதான் நமக்கு சீடை உருட்டுறதுக்கு நல்லா வரும். இதை போல இருக்கணும். நம்ம இதை டைரக்டா சீடையை உருட்டி எண்ணெயில போட்டுறக்கூடாது. சீடையை ஃபுல்லா நம்ம உருட்டி இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா ஷேப்லெஸ்ஸா, ரொம்ப போட்டு உருட்டாம இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸா இருக்கணும். ரொம்ப வழுன்னு நம்ம உருட்டக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். கையில அது ஒண்ணும் ஒட்டாது. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா லேசா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை போல குட்டி குட்டியா உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ்ல ஒவ்வொரு பேட்சா நம்ம உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிளேட்ல இருக்கிறத அப்படியே போட்டு நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணலாம். இந்த எல்லா மாவையும் நான் முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா நான் உருட்டி எடுத்துக்கிறேன். நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீடை மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா தனித்தனி பிளேட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் எப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில எண்ணெய் வச்சோம்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா பிளேட்ஸ்ல உருட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பொரிச்சோம் அப்படின்னா இது சீடை நமக்கு வெடிக்காம வரும். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம உருட்டி வச்சிருக்கிற உப்பு சீடை இதுல போட்டதுமே நம்ம கிளறி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு லேசா அப்படி எடுத்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லபடியே திருப்பி திருப்பி விடணும். அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். இப்ப பாருங்க, சத்தமும் நல்லா அடங்கியாச்சு. இந்த பபுளா வருது இல்லையா, அது ஃபுல்லா அடங்கியாச்சு. கலரும் பாருங்க சூப்பரா கோல்டன் கலர்ல அழகா வந்திருக்கு. இது நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு ஷேடு அதிகமா வரும். அதனால ரொம்ப டார்க்கா எடுத்துடாம இந்த மாதிரி கலர்ல இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும். பாருங்க, அழகா சத்தம் கேக்குது இல்லையா, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்படி சவுண்ட் வருது. எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. இதை அப்படியே நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா திரும்ப எண்ணெய் அதே டெம்பரேச்சருக்கு நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 2வது செட்டு இதுல போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, எவ்வளவு ஈஸியா குவிக்கா நம்ம உப்பு சீடை ரெடி பண்ணிட்டோம். ஒண்ணு கூட வெடிக்கல, சூப்பரா வந்தாச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நல்லா வாசனையாவும் இருக்கு, நல்லா டேஸ்டாவும் இருக்கு.
ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. பதப்படுத்திய அரிசி மாவு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுல வந்து அரிசி மாவு பிளஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல உளுத்த மாவு, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஒரு தடவை பாத்துருங்க. இந்த உப்பு செடை வெடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸ்டு ரைஸ் ஃப்ளோர், நம்ம அரிசி அரைக்கிறோம் இல்லையா, கல் இல்லாம நல்ல சுத்தமான அரிசியாவும் சுத்தமான உளுந்தாவும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம அதுல யூஸ் பண்ணக்கூடிய எள்ளு, அதுலயும் வந்து எந்த விதமான கல்லு எதுவும் இல்லாம சுத்தமான எள்ளா எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிற தேங்காய் துருவல்லையும் வந்து அந்த நாராகட்டும், இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன ஓடு ஏதாவது விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பையும் வந்து தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம இதுல விட்டுட்டோம் அப்படின்னா, ஈவன் ஒருவேளை உப்புல கூட ஏதாவது கல் இருந்தா கூட அதுவும் வந்து வெடிக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கும். அதே மாதிரி பெருங்காயத்தையும் தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியை விட்டு மாவு கலந்துட்டோம் அப்படின்னா சில சமயம் பெருங்காயத்திலையும் கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீடையை உருட்டும் போது அழுத்தம் கொடுத்து உருட்டாம மெலீசா லேசா இந்த நுனி விரல்களால உருட்டி உருட்டி போட்டுட்டோம் அப்படின்னா வெடிக்காது. இந்த கிராக்ஸ் வராம முழுன்னு உருட்டவே கூடாது. சும்மா ஒரு அனீவனா உருட்டி உருட்டி நம்ம போட்டுடணும். உருட்டின உடனே எண்ணெயில போடாம ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணோம்னா ஒரு சீடை கூட வெடிக்காது. தைரியமா நீங்க பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இந்த அளவுகளையும் இந்த மெத்தடையும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா சீடை பண்ணிடலாம். வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க இந்த உப்பு செடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.